இந்த மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம். இந்த நெல்லை மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் இந்த மழை வெள்ளத்தால் பாதிப்பு இப்போது ஏற்பட்டிருக்குது சார்? இந்த கோடை காலத்துல எங்களுக்கு மழை கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நன்றி தான் சொல்றாங்க எல்லா விவசாயிகளும். சரி. அது சில பயிர்கள் நீண்ட நாள் பயிர், 100 நாள் 120 நாள் பயிர் இருக்கு. அந்த பயிர்கள் அறுவடை முடியாம இருக்கு. அந்த பயிர்கள் அப்படிப்பட்ட நீண்ட நாள் பயிர்கள் இந்த மழை வெள்ளத்துல அறுவடைக்கு தயாரா இருக்கு. அதுக்குள்ள அந்த மழை வந்ததுனால ஒரு 10 நாள் மழையில ரொம்ப அதிகமா இருக்காது. ரொம்ப அதிகமாட்டு இருந்தாங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல ராதாபுரம் தாலுகா, சேவலம் தாலுகால ஒரு 60-70 ஏக்கர் இருக்கும். மாவட்டம் முழுவதும் எடுத்துக்கிட்டா 100-200 ஏக்கருக்கு மேல இருக்காது. ஆனா அந்த விவசாயிகளுக்கு முழுமையாட்டு வச்சலையும் பயன்படுத்த முடியாது, நெல்லையும் பயன்படுத்த முடியாது. நெல் எல்லாமே அப்படியே முளைச்சு நெல் எல்லாமே. சரி சரி. வேணுமா அதான் எதுவுமே செய்ய முடியாது. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அத அறுவடை பண்ணி அசலாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருந்தவங்களுக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு. ஏன்னா இந்த மே மாசம் இந்த கோடை காலத்துல இவ்வளவு பெரிய கண்டினியூவா மழை வரும்னு அவங்க எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு பாதிப்பு அவங்களுக்கு பெரிய பாதிப்பு. இருந்தாலும் அரசுக்கு ஒரு பேரிடர் அப்படின்னு சொன்னா நிறைய பகுதிகள் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அதுக்கு கொடுக்க வைக்க சட்டத்துல இடம் இருக்கும். சரி சரி. இப்ப இந்த குறைந்த பகுதியா இருந்தாலும் அந்த விவசாயிகள் பல 100 விவசாயிகள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நூற்றுக்கணக்கான விவசாயிகள். எல்லாருக்கும் 1 ஏக்கர், 1/2 ஏக்கர், 2 ஏக்கர், மேக்சிமம் 3 ஏக்கர் தான் இருக்கும். அவ்வளவு பேருமே கண்ணீர் விட்டு கதறாங்க. நம்ம முதல்வருடைய கவனத்துக்கு நம்ம சொல்லிருக்கோம். கருணையோடு முதல்வர் பேரிடர் கருதி தேவையான உதவி செய்வாங்கன்னு நம்புறோம். அந்த அடிப்படையில முதல்வருக்கு அந்த கோரிக்கை கொடுத்திருக்கிறேன். அப்பா சார், இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இப்ப அமலில் இருக்கிறதுனால நீங்க முதலமைச்சருக்கு அது கடிதம் மூலமா வலியுறுத்திருக்கீங்களா, இல்லைன்னா அதை மனுவா விவசாயிகள் மூலமா நேரடியா கொடுக்காம அந்த கடிதம் மூலமா வலியுறுத்தி காரணம் ஒண்ணு? இன்னொன்னு நெற்பயிர்கள் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் நடத்த விதிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி சரி. கடிதம் மூலமா வலியுறுத்தீங்களா? விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அதான் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போகுது. அதுவும் அந்த தொகுதி எம்எல்ஏ